ஹலோ மை டியர் லிசனர்ஸ். சந்திரமாகாளி பாகம் 28 கேட்கலாமா? கோமலா வீடு. அப்பாயி, நீ ஏன் எப்போ பாரு இந்த மாதிரி அச்சாணியமாக பேசுகிற? கேட்குற ஆட்களுக்கு பயமாக இருக்கும்னு நினைக்கவே மாட்டியா? அடியே, நான் என்ன சும்மா பொய்யா சொல்லிக்கிட்டு திரியிறேன்? அன்னைக்கு ஒரு பொண்ணு பணம் தொங்குற மாதிரி காட்சி கண்டேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி அவள் செத்து போனாலா இல்லையா? அதே மாதிரி இதுவும் நடக்கும் பாரு. ஒரு பிள்ளையை தவிர மிச்ச எல்லா பிள்ளைகளுமே கல்யாண வயசில் உள்ள பிள்ளைகதன். அதனால் கல்யாணமாகும் நீ சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தி வயிற்றில் அடிபட்டு சாக போகிறான்னு சொல்கிறியே, அத்தேன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பயமாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நான் சொன்னது நடக்கத்தேன் போகுது. அதை நீ பார்க்கத்தேன் போகிற. அன்னைக்கு உனக்கு புரியும் இந்த செம்பானா யாருன்னு சொல்லிவிட்டு செம்பா படுத்துக்கொள்ள கோமலத்துக்கு எரிச்சல் மண்டி கொண்டு வந்தது. ஆத்தா, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நான் உன்னையை மட்டும்தான் நம்புகிறேன். எந்த தடங்களும் இல்லாமல் இந்த திருவிழா நல்லபடியாக நடந்து முடியணும் வேண்டிக் கொண்டாள். மறுநாள் காலை திருவிழாவின் 4ஆம் நாளான அன்று அம்மனிடம் அந்த வருடத்தில் அவர்களது ஊர் எப்படி இருக்கும் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வர். அனைத்து தாவரங்களையும் வைப்பர். தண்ணீரை ஒரு சொம்பில் மோந்து வைப்பர். வேப்பிலையை வைப்பர். ஒரு வாழை இலை நிறைய மண்ணை பரப்பி வைப்பர். அதன் பின் 2 வயது பூர்த்தியடைந்த ஒரு பெண் குழந்தைக்கு பட்டுப்பாவடை சட்டை நகைகள் என அணிவித்து அம்மன் போல் அலங்காரம் செய்து வாழை இலையில் அடுக்கப்பட்ட பொருள்களின் அருகில் விடுவர். அவள் எந்த பொருளை எடுக்கிறாளோ அதனை பொறுத்து கோகிலாபுரம் மக்களுக்கு அந்த வருடம் அமையும் என்பது அவர்களது நம்பிக்கை. பொருட்களை அடுக்கி வைக்கும் வேளைகளில் விழா கமிட்டியினர் அனைவரும் மும்முரமாக இருக்க அதனை வேடிக்கை பார்த்தபடியே பந்தலில் ராஜசிம்மேஸ்வரனின் அருகில் அமர்ந்திருந்தான் செண்பக பாண்டியன். பாண்டியா, என்ன ராஜா, உனக்கு இந்த சாமினா ரொம்ப இஷ்டமாடா? எங்கள் ஊரில் அந்த நாட்டாம குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருக்குமே ஆத்தா மேலே ரொம்ப அன்புதேன். அவள் தான் எங்களுக்கு எல்லாமே. அவளை கேட்டதேன், அவள் சொன்னாத்தேன் நாங்கள் என்னன்னாலும் செய்வோம். ஏண்டா திடீர்னு இந்த கேள்வியை கேட்குற? அப்படி இல்லை, இந்த திருவிழா ஆரம்பிச்சதுலேருந்தே உன் முகம் பிரகாசமாக ரொம்ப சந்தோஷமாக தெரியுது. அதேண்டா கேட்டேன். ஓ, அதுவா? அதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்குது. அதை உன்கிட்ட சொல்ல எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. ஆனால் நீயே கேட்ட பிறகு சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ராஜா, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுடா. பொண்ணு பார்த்தாச்சு. அடடே பாண்டியா, கையை கொடு முதல்ல. அட்வான்ஸ் வாழ்த்துகள்டா. பொண்ணு யாரு? சொந்தக்கார பொண்ணா இல்லை அந்நியமா? சுற்றி வளைச்சி சொந்தம்டா. அந்த பிள்ளையை உனக்கு நல்லாவே தெரியும். நீ கூட ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொன்னியே, அந்த மகேஸ்வரி தான். 4 நாளைக்கு முன்னால் தான் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, அப்புறம் டிரைவருன்னு கணக்குக்கு 5 பேராக போய் அவங்க வீட்டில் பேசிட்டு வந்தாங்க. இன்னும் 2 மாதத்தில் மகேஷோட படிப்பு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு வைகாசியில் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவாகியிருக்கு. செண்பக பாண்டியன் லேசான சிரிப்போடு சொல்ல ராஜாவுக்கு இதயம் கனமானது போல் இருந்தது. அப்படி ஒரு அதிர்ச்சியை அவனை எதிர்பார்க்கவில்லை என்பதால் பேச்சற்று போனான். ராஜா, என்னடா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? அமைதியாகிட்ட. நான் இந்த விஷயத்தை முன்னாடியே உன்கிட்ட சொல்லலைன்னு என் மேலே வருத்தமா? பாண்டியன் கேட்க சட்டென சுதாரித்து கொண்டு, சேச்சே அதெல்லாம் இல்லைடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னோட கல்யாண வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும்டா. உன் நல்ல மனசுக்கு எப்போவுமே நீ நல்லா இருப்ப. தேங்க்ஸ்டா ராஜா. எங்கள் ஊரில் எனக்கு நிறைய பேர் பல வருஷங்களாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக ஆகிறதுக்கு எனக்கு நாட்கள் இல்லை, வருஷங்களாச்சு. ஆனால் உன் கூட பழகின கொஞ்ச நாள்லையே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம நட்பு ரொம்ப நாள் தொடரணும்னு நான் ஆசைப்படேன். நிச்சயமா, நிச்சயமா. ராஜாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. இருடா, நான் உள்ளே போகிறேன், போய் சாமி கும்பிட்டு வரேன். இப்பையா? செண்பக பாண்டியன் குழப்பமாய் கேட்டான். ஆமாடா, இரு. வேகமாய் எழுந்து அவனை விட்டு அகன்று கோயிலின் உள்ளே நுழைந்தான். அங்கு மேடையில் இருந்த மாகாளியம்மனின் சிலைக்கு முன்னால் நின்றான். அம்மா, இந்த ஊரில் என்னை பற்றி யோசிக்கிற, என்னை பற்றி கவலைப்படுற ஒரே நண்பன் பாண்டியன் தான். அவனோட கல்யாணத்துக்கு எந்த காலத்துலேயும் நான் தடையாக இருந்துடக்கூடாது. அவன் மகேஸ்வரியை கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் நல்லா வாழணும். எனக்கு அந்த பிள்ளை மேலே வந்த விருப்பம் இன்னே கூட போயிடணும். எனக்கு தெரியும் மகேஸ்வரி மேலே எனக்கு வந்த காதல் கை கூட வாய்ப்பில்லைன்னு. ஆனால் எவ்வளவோ முயன்றும் என் மனசை என்னால் மாற்றிக்க முடியலை. அதனால தான் என் மனசு அலப்பாஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம், அதுவும் என் ஃப்ரெண்டு கூட கல்யாணம்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த காதலை என் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தால் என்னை மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜென்மம் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இல்லை இல்லை, என்னை நீ மறக்க வச்சிரு. மறக்க வச்சு தான் ஆகணும். இந்த விஷயத்தில் உன்னை மட்டும் நம்பி உன் முன்னால் கை கூப்பி நிற்கிறேன். என்னை ஏமாத்திராத. சரி வராது, நடக்காதுன்னு எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு அலாதியான அன்பு வர்றதுக்கு நீ தான் காரணம். நான் அந்த காதலையும் அன்பையும் மாற்றிக்கிறதுக்கும் கூட நீ தான் உதவி செய்யணும். ஆத்தா சந்திரமாகாளி, என்னை கைவிட்டுறாத. கண்களில் இருந்து உடைப்பெடுத்து கொண்டு வெளியே வர முயன்ற கண்ணீரை மிகவும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டான். அவனுக்கு தனியாக எங்கேயாவது சென்று அழ வேண்டும் போல் இருந்தது. அம்மாவும் தங்கைகளும் இங்கேதான் இருக்கிறார்கள். வீட்டில் யாரும் இல்லை. கிளம்பி விட வேண்டியதுதான். தீர்மானமாய் முடிவு எடுத்துவிட்டு கோவிலை விட்டு அவன் வெளியேற தூரத்தில் இருந்து அதனை கவனித்து விட்டான் செண்பக பாண்டியன். என்ன இவன்?
சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு விடுவிடுவிடுன்னு எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குட்டியம்மனை அலங்காரம் செஞ்சு கூட்டு வந்துடுவாங்களே. குறியில் என்ன பொருள் எடுப்பாங்கன்னு பார்க்க அவ்வளவு ஆர்வமாக இருந்தானே. எங்கே போறையான்? ஒருவேளை வீட்டுக்கு போகிறானா? யோசித்து கொண்டே தானும் எழுந்து அவன் போன திசையில் செல்ல ஆரம்பித்தான். ஆள் அரவமற்ற ரோட்டில் கண்ணீரோடு நடந்து சென்று கொண்டிருந்த ராஜா எதிரே வந்து கொண்டிருந்த கீதாவை பார்த்ததும் ஆச்சரியத்தில் நின்று விட்டான். அண்ணே, எங்கடே போய்கிட்டு இருக்க? ஆமாம், உன் மூஞ்சியே என்னமோ மாதிரி இருக்குது. கண்ணு கூட அழுத மாதிரி கலங்கி போய் சிகப்பாக இருக்குது. என்னாச்சுனே? அவள் பதற, பாப்பா நீ எங்கே கோயிலில் தானே இருந்த? அம்மா அர்ச்சனைக்காக வீட்டில் இருந்து தேங்காய் கொண்டு வர சொல்லுச்சு. அதுதான் போய் எடுத்துகிட்டு வரேன். அதை விடு, நீ முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லு. ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்குது? கோயிலில் வேற அந்த பொண்ணை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தியே. எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? நான் தான் உன்னை கவனிச்சிக்கிட்டே தானே இருந்தேன். ஒருவேளை மகேஸ்வரி அன்னிக்கிட்ட உன் காதில் சொல்லிட்டியோ? அவங்க ஒன்றும் சொல்லாமல் போயிட்டதால தான் உன் முகம் சரியில்லையோ? இந்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசாமல் போ. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். கோயிலுக்கு போனதும் அம்மா கிட்ட சொல்லிடு. நீ பாட்டுக்கு பராக்கு பார்த்துட்டு சொல்லாமல் இருந்தேன்னா அம்மா என்னை தேடி பார்த்துட்டு காணோம்னு பயந்து போகும். என்ன, சரியா? சரிண்ணே. அப்புறம் சீக்கிரம் அவங்கக்கிட்ட உன் மனசில் இருக்கிறத சொல்லிடுண்ணே. எத்தனை நாள் தான் மறைக்க போகிறேன்? சொன்னா தானே அவங்க மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஆனால் அதுக்கு பிறகு வரப்போகிறது என்ன பெரிய பிரச்சனை? நம்ம அம்மா கொஞ்சமாக அழுதுட்டு சரின்னு சொல்லிவிடும். அவங்க வீட்டில் எப்படி சம்மதம் சொல்லுவாங்க? வயசுக்கு மீறி பேசாத கீதா, சீக்கிரம் போ. அம்மா உன்னை தேட போகிறாங்க, பார்த்துப்போ சொல்லிவிட்டு அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் வேக வேகமாய் நடக்க ஆரம்பித்தான். சற்று தள்ளி வேகமாக ராஜாவை பிடித்து கோவிலுக்கு கூட்டி வர வேண்டும் என்று விரைவாக ஒரு குறுகலான சந்தின் வழியாய் வந்து கொண்டிருந்த செண்பக பாண்டியன் அண்ணன் தங்கிக்கிடையே நடந்த உரையாடலை ஒற்றை வாக்கியம் கூட தவறாமல் கேட்டுவிட்டான். கோயில் வாழை இலையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை உற்று பார்த்த அந்த குழந்தை நெல்லையும் பச்சை இலைகள் அடங்கிய பெட்டியையும் தொட்டி எடுக்க ஊரார் மத்தியில் உற்சாகம். நம்ம ஊரை பொறுத்தவரை குறி கேட்குற சடங்கில் அந்த சின்ன புள்ள எந்த பொருளை எடுத்தாலும் அது ஆத்தா செயல்தான். அதன்படி இந்த வருஷம் நெல் அமோகமாக விளையும். ஊரும் 3 வருஷத்துக்கு பின்னாடி பச்சை பசேல்னு ஆகப்போகுது. இன்னும் 3 நாளில் திருவிழா முடிஞ்சதும் வயலில் எல்லாரும் உழுகிற வேலையை தொடங்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மழையாக ஆத்தா கொடுப்பா. பூசாரி பாலையன் சொல்லி முடித்து சந்திரமாகாளி அம்மனுக்கு ஆரத்தி காட்ட அனைவரும் எழுந்து நின்று கும்பிட்டனர். குணசீலனின் வீடு. அண்ணே, நாளைக்கு அலங்காரத்துக்கு எல்லா பூவும் கைவசம் இருக்குது. ஆனால் செவ்வரளி மட்டும் இல்லை. பக்கத்து ஊருக்கு ஆள் அனுப்பி மார்க்கெட்டில் சொல்லியிருக்கேன். நாளை பஸ்ஸில் தேனியிலேருந்து வாங்கி அனுப்புகிறாங்களாம். விழா கமிட்டியின் தலைவரான தனிகாச்சலம் குணசீலனின் அருகில் அமர்ந்து சொல்லி கொண்டே இருந்தார். அவர்களின் எதிரே இறுக்கமான முகத்தோடு பாண்டியன். அப்போது பார்த்து தபால் வர எழுந்து போய் வாங்கினான். கடிதத்தின் மேல் உரையில் மகேஸ்வரிக்கு மணலனாகவிருக்கும் அப்பாவிக்கு என அழுத்தமாக எழுதப்பட்டிருந்தது. வருவாள்.